ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் க்ளோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆல்ரெடி இதோட ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருக்கேன். சுடிதார் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக இந்த வீடியோவோட எண்டிங்லேயும் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள். இப்போ வந்து ஆல்ரெடி சுடிதார் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணுறேன். சுடியோட நெக்குக்கு வந்து கேன்வாஸ் வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக கட் பண்ணுறேன். இப்போ வந்து சுடியோட அகலம், நெக்கோட அகலம், அதோட இறக்கம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இறக்கமும் 6 இன்ச் அகலம், அதாவது மொத்தமாக 6 இன்ச்சு சரிங்களா? அதனால் 3 இன்ச் அகலத்தில் இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 6 இன்ச்சில் 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். ஸோ மீதி 1/2 இன்ச் மீதி 5 1/2 இன்ச் மட்டும்தான் வந்து நெக்குக்குன்னு நமக்கு வரும். இதில் வந்து ஒரு சிம்பிளான டிசைனை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி. மேலே வந்து கட் பண்ணாதீங்க, ஏன்னா அகண்டு போயிடும். உங்களுக்கு எது கரெக்டான அளவுன்னு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பயுமே ஈஸியாக இருக்கும். எல்லா நெக்குக்கும் நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணுறோம். இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே அளவில் வந்து நம்ம வந்து பேக் நெக்குக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கம் நெக்குக்கும் நம்ம முதல்லே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெகுலராக போடக்கூடிய சுடியெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நம்ம ஒரு 1 ஹவரில் கூட நம்ம தைச்சு முடிச்சிடலாம். அந்த 1 ஹவர் கூட எதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் சுடி வந்து ரொம்ப நீளமான ஸ்டிச்சஸாக இருக்கும். அ க பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒ அ ச ஃப்ர நெக்க வச்சு சைடு ஜாயின் பண்ணா முடிஞ்சிரும். 2 பீஸையும் ஜாயின் பண்ணா முடிஞ்சிரும். இவ்வளோ தான் இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு, அதாவது மொத்தம் 6 இன்ச்சு, இறக்கம் வந்து 5 1/2 இன்ச்சு தான் வச்சேன். ஆனா பேக் நெக் வந்து 7 இன்ச் வச்சிருக்கேன். அப்பதான் பின்னாடி கொஞ்சம் இறக்கமா இருக்கும். நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி இப்போ அவங்கவங்க நெக் எது மாரி போடுறாங்களோ, அதுக்கேத்த மாரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அத எடுத்து வச்சுட்டு, ஸ்லீவ் வந்து கீழ ஓரம் அடிக்கிறேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து லைனிங் வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, லைனிங் வந்துட்டு மொத்தமாவே 2 மீட்டர் தான் எடுத்தோம். அது மட்டும் இல்லாம ஸ்லீவ் வந்து அதிகமா இப்போ ஸ்லீவுக்கும் வேணும். இது வந்து எல்போ வரைக்கும் இருக்குமான ஸ்லீவு. இதுவே ஷார்ட் ஸ்லீவா இருந்தா மேக்ஸிமம் அதிலேயே கரெக்ட்டா இருக்கும். ஆனா உடம்புமே வந்து 40 இன்ச்சு அப்படிங்கிறதுனால உடம்புக்குமே ஃபுல்லா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்லீவ் வந்து நம்ம லைனிங் வச்சு போடும்போது பயங்கரமா ஸ்வெட் ஆகும். போட முடியாது. இது வந்து கேஷுவலா வீட்ல போடுற சுடி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது மாரி ஸ்டிச் பண்ணுறதும் இல்ல. மோஸ்ட்லி வந்து வேண்டான்னு தான் சொல்றாங்க கஸ்டமர்ஸ். அதனால வந்து லைனிங் வைக்கிறதில்ல ஸ்லீவ்ல. ரொம்ப யாராவது இன்சிஸ்ட் பண்ணி கேட்டா மட்டும் தான் லைனிங்க்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வைக்கிறோம். இப்போ வந்து 2த்தையும் அடிச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல லைனிங்க வந்து கீழ ஓரம் அடிச்சிடுறோம். அந்த ஓரத்துக்கும் சேர்த்தி தான் வந்து லைனிங் வைக்கிறோம். இந்த லைனிங் வந்து ஹைட் மார்க் பண்ணும்போது, நம்மளோட மெயின் பீஸோட ஹைட்ட விட 1 1/2 இன்ச் 2 இன்ச் நம்ம மேல வச்சுக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பாலிஸ்டர் கிளாத்து. பட் இதுவே வந்து காட்டன் கிளாத்தா இருக்கும்போது, சில காட்டன் வந்து லைனிங் சுருங்கும். சில காட்டன் வந்து மேல இருக்கிற துணி சுருங்கும். அப்படி சுருங்கும்போது நீங்க 1 இன்ச்சோ, இல்ல ரொம்ப 1/2 இன்ச்சோ அப்படி வைக்கும்போது என்ன ஆயிடும்னா, மேல இருக்கிற துணி வந்து சுருங்கி சுருங்கி உள்ள இருக்கிற லைனிங் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். கீழ இறக்கத்துல தெரிய ஆரம்பிச்சுரும். அதனால தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, 2 பீஸையும் நான் ஒண்ணா வச்சு தைக்கிறேன். நான் வந்து எப்பவுமே இப்படி தான் தைப்பேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, லைனிங்லேயே வந்து நெக்க வந்து அட்டாச் பண்ணி, அப்படியே திருப்பியும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அது ரொம்பவுமே ஈஸியும் கூட. ஆனா, நான் வந்து அத அத வந்து செய்ய மாட்டேன். அதுக்கு என்ன விஷயம் அப்டின்னா, அதில வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபினிஷிங் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ஆ ஏன்னா, இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்கு வந்து நல்லா ஸ்டிஃப்பா இருக்கும். அ இது வந்து டபுள் ஒர்க்குங்கிறதுனால நெறைய பேர் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நெறைய பெரிய பெரிய கடைகள்ல கூட வந்து இந்த மாதிரி செய்யாம லைனிங்லேயே வந்து சுத்தி அடிச்சு விட்டுர்றாங்க. அது ரொம்ப ஈஸிங்க. லைனிங்லேயே அந்த கட் பண்ண கேன்வாஸ வச்சு அப்படியே ஒண்ணா திருப்பி சுத்தி அடிச்சிட்டோம்னா, நமக்கு 2 வேலைங்கிறது 1 வேலையா முடிஞ்சிரும். இது பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஒரு சின்ன கிளாத்ல அட்டாச் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம இதில தூக்கி வைக்கிறோம் அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா,
இந்த லைனிங் எடுத்து இந்த மாரி எக்ஸ்ட்ரா கிளாத் நான் லைனிங் கட் பண்ணும்போதே எடுத்து வச்சிருப்பேன். துணிய கட் பண்ணும்போதே அதில தான் இப்படி கட் பண்றேன். எக்ஸ்ட்ராவா இப்படி கட் பண்ணிட்டு மடிச்சு ஓரெல்லாம் மடிச்சு தைச்சிடலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் குடுக்கும். நீங்க வந்து கடைகள்ல தைக்கிறீங்க, இல்ல நீங்க வீட்லயே தைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு 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 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய அவேர்னஸ் இருக்கும். ஃபினிஷிங் பார்ப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷிங் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு அமௌண்ட் கேட்குறீங்க அப்படின்னா கூட, எதுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாரி அடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில ஸ்பீடு வந்துரும். நீங்க என்ன ஒரு ஹேபிட் பழகுறீங்களோ, அதோட பழக்கம் தான் உங்களுக்கு ஸ்பீடா வரும். இல்ல நான் இப்படி தான் தைச்சு பழகுனேன், எனக்கு இப்படி தான் அடிச்சு அடிச்சு பழக்கம் அப்படின்னா, அதோட ஸ்பீடு தான் வரும். உங்களுக்கு அடுத்தடுத்து கை அதுக்கு தைக்க போயிடும். உங்கள மறந்து நீங்க தைக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்படி பண்றதுனால என்ன லாஸ் அப்படின்னா, நீங்க நாளைக்கு ஒரு பெரிய கடையோ வைக்கிறீங்க அப்படின்னா, உங்கனால இந்த மாரி ஃபாலோ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம, நீங்க நாளைக்கு ஒரு டெய்லர்ட்ட போயி வ வாங்கி தைக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு பெரிய கடையில துணிய வாங்கி பீஸ் ரேட்டுக்கு அடிச்சு குடுக்குறீங்க. அவங்க கட் பண்ணிலாம் குடுத்துருவாங்க. அப்படி தைக்கும்போது அவங்க ஃபினிஷிங் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கடைங்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்டிச்சஸும் உள்ள கம்ப்ளீட் ஆயிருக்கணும், ஃபினிஷ் ஆயிருக்கணும். அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதெல்லாமே நோட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி குடுக்கும்போது பரவால்ல, வீட்ல தைச்சாலும் ஃபினிஷிங்கோட தைக்கிறாங்க. இல்ல நீங்க நாளைக்கு ஒரு கடைக்கே போயிட்டு உங்ககிட்ட மிஷின் இல்ல, இல்ல ஏதோ ஒரு இதில வந்து நீங்க கடையிலேயே போய் தைக்கிறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்ல நீங்க பீஸ் வாங்கி தைக்கிறதுக்கும், ஒரு கடையில போய் பீஸ் வாங்கி தைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல பண்ணும்போது நெறைய டெய்லர்ஸ் குடுக்கவே மாட்டாங்க. ஆ ரொம்ப சிம்பிளா இருக்கிறது மட்டும் தான் உங்க வீட்டுக்கு குடுப்பாங்க. இப்ப நானுமே வந்து நெறைய பேரு எதிர்பார்க்குறேன். யாராவது வந்து தைப்பாங்களான்னு. மேக்ஸிமம் வரமாட்டேங்கிறாங்க. என்னன்னா, லேடீஸையும் நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் லேடீஸ் வந்து அ இந்த மாதிரி வந்து தைக்கும்போது, அவங்களுக்கு வீட்டு வேலையும் பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறனால வீட்ல தைப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நெக்கையும் வந்து இந்த மாரி அடிச்சுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில அடிச்சுக்கிறேன். இந்த மாரி கட் பண்ணும்போது, இந்த தையல் வர இடத்துல தான் நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ தையலோட சேர்த்தி தான் 3 இன்ச்சா இருக்கும். நீங்க 3 இன்ச்சுக்கே கட் பண்ணிட்டு, அதுக்கு மேல 1/4 இன்ச் வைக்கும்போது 3 1/2 இன்ச்சா போயிடும். ஸோ இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மொத்தமா பாக்ஸ் மாரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள தள்ளி 1/4 இன்ச் தள்ளி தான் நீங்க கட் பண்ணவே செய்யணும். இந்த மாரி ஷார்ப் டிப்லாம் வரும்போது, நல்லா ஒரு ஷார்ப்பான நீடிலோ, இல்ல ஒரு கம்பியோ வச்சு நல்லா நீங்க குத்தி திருப்பலாம். அப்படி இல்லைன்னா, ஒரு ஊசிய நூலையும் போட்டு காலர் திருப்புற மாதிரி நீங்க உள்ள இருந்து தையல விட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். இப்போ ஒரு அந்த சிசரோட டாப்ப வந்து நீங்க அந்த டிப்ப வந்து உள்ள விட்டு குத்துனா கூட உங்களுக்கு வரும். இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஊசி இருக்கு இல்லைங்களா? ஊசிய வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள குத்தி குத்தி அதாவது ஊசியோட மேல குத்தக்கூடாது. ஊசியோட மழுங்குன பகுதி உள்ள குத்தணும். அப்படி இல்லைன்னா, அந்த ஊசிய வச்சு லைட்டா மேல இழுத்து இழுத்து விடும்போது, அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு வெளிய தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஷேப் தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து அதோட ஓரத்துல ஓரத்துல வந்து வச்சு தைக்கணும். இப்படி தைக்கும்போது தையல் வந்து அங்க லாக் ஆகும். அதனால ஒரு லைட்டா கைட தூக்கி தூக்கி நீங்க பண்ணீங்கன்னா வந்துரும். இது நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஆ இதுக்கப்புறம் இன்னொரு தையலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி, நீங்க வந்து வீட்ல வாங்கி தைக்கிறீங்கன்னா, நெறைய கடைகள்ல குடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா, நீங்க எப்படி தைப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருப்பாங்க. நீங்க நல்லாவே தைச்சாலுமே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிப்பாங்க. ஒரு வேள உங்களுக்கு ஒரு 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 தைக்கிறது வந்து ஒரு டவுட் இருக்கு. அப்போ வந்து நீங்க அத எப்படி கேட்பீங்க? அந்த மாதிரிலாம் இருக்கும். நானுமே வந்து நான் குடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேருக்கு அடிச்சு குடுத்துருவாங்க. அது ஏன் இப்படி செய்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து நெறைய டெய்லர்ஸ வந்து எதிர்பார்க்குறேன். வீட்ல யாராவது தச்சு குடுத்தா பரவால்ல அப்படின்னு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேருக்கு தான் தைக்கிறாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸோட பொறுப்பு வந்து நம்ம கையில தான் இருக்கு. அவங்க கையில கிடையாது. அம் இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, என்னோட கடையோட லேபிள வந்து இங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு மேல தையல் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது. இந்த மாரி லேபிள்ஸ் வைக்கிறது கடைகளுக்கு ரொம்பவுமே முக்கியம். நீங்க வைக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, நான் ஒரு பெரிய கடையில குடுத்து தான் தைச்சிருக்கேன் அப்படிங்கிற வந்து ஒரு லுக்க வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். உங்களோட கடையோட
தரத்த வந்து மேலும் அதிகரிச்சு குடுக்கும். அது மட்டும் இல்லாம, இப்ப அவங்க வந்து உங்ககிட்ட குடுக்குறாங்க அப்டின்னா, "ஓ! இந்த அளவுக்கு செய்றாங்களா?" அப்போ வந்து உங்க உங்க நீங்க வந்து இது எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலா நீங்க இத நெனைக்கிறீங்க அப்டிங்கிறது வந்து கஸ்டமருக்கு புரியும். நீங்க ஒரு அமௌண்ட் கேட்கும்போது, அந்த இடத்துல அவங்க பார்கெயின் பண்ணவே மாட்டாங்க. "இன்னும் கொஞ்சம் கொறச்சுக்கோங்க. என்ன இவ்ளோ கேட்குறீங்க?" அப்டின்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். ஏன்னா, நான் வந்துட்டு இப்ப தான் கடைய போட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் நெறைய வீடியோஸ் வந்து அ வீட்ல இருந்து தான் தச்சு தச்சு போட்டுருக்கேன். அப்படி வீட்ல இருந்து தைக்கிறதுனால என்ன லாஸ் அப்படின்னு நான் சொல்றேன். வீட்ல இருந்து தைக்கும்போது நெறைய பேர் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. அப்புறம் குடுத்துட்டு வந்து திரும்ப வா த வந்து வாங்க மாட்டாங்க. வாங்கிட்டு நான் அப்புறமா குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஒரு ஒரு டைம் கேட்டு கேட்டு வாங்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காசையே குடுக்கறதுக்கு முன்னாடி திருப்பி இன்னொன்னு குடுத்துட்டு, இதையும் தச்சு குடுங்கன்னு கேட்பாங்க. சரி நமக்கு வேலையே இல்லாம இருக்கும்போது நமக்கு வருதே அப்படின்னு நம்ம நெனச்சு நம்ம அதையும் வாங்கி தைப்போம். ஆனா அதுக்கான அமௌண்ட்டும் திரும்ப நமக்கு வராது. அ அதுக்கப்புறம் பாதி காச குடுப்பாங்க. மீதி காச பெண்டிங்ல வைப்பாங்க. நெறைய காசு பெண்டிங்லயே போகும். இன்னொன்னு நம்ம வந்து தைச்சு குடுத்துட்டு, நெறைய பேரு சொன்ன விஷயம், அது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். ஒரே ஒரு வார்த்த சொல்லுவாங்க. "நீங்க வீட்ல தானே தைக்கிறீங்க." அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது வந்து ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். வீட்ல தைச்சாலும் நம்ம எல்லாமே அதே மாதிரி தான் தைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா கடைய விட நீட்டாவே தைக்கிறோம். அ ஆனாலும் சிலது வந்து இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாரி சொல்லும்போது நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். வீட்ல தைச்சா நம்ம என்ன பெர்ஃபெக்ட்டா தைக்கலையா? ஃபிட்டிங் வரலையா? ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு அப்படி சொன்னாலும் பரவால்ல. இதுவும் நெறைய பேர் சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து "இல்ல எனக்கு இங்க லூஸாவே இருக்கு. எனக்கு ஃபிட்டிங்காவே இல்ல." ஆ நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொண்டே வரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் அமௌண்ட்டும் வராது, கொண்டுட்டும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனா பார்க்கும்போதெல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லைங்க, இப்படிங்க, அப்படிங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம தைச்ச ப்ளவுஸ தான் போட்டு போவாங்க, வருவாங்க. உண்மையாவே அது ஒரு ஃபால்ட்டா இருந்தா அவங்க கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க. நம்ம இத்தனைக்கும் நம்ம வீட்ல தைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ரூம்ல போட்டு காமிச்சு, "இந்தாங்க பாருங்க" அப்படின்னு சொல்லியிருந்தா, நம்ம அப்பவே வந்து லூஸா இருந்தா பிடிச்சு குடுப்போம். எல்லாமே பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. இப்ப வந்துட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து இங்க ஓவர்லாக் போடல. ஏன்னா வந்து இது நம்ம வீட்ல தைக்கிறது இந்த சாரி சிம்பிளா தைக்கிறதுனால, இதுக்காக நான் ஓவர்லாக் போடல. கடைகள்ல வந்து அதிகமான சார்ஜ் வாங்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அவங்க ஒரு ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமும் ஓவர்லாக் போடுவாங்க. அந்த மாரியும் சில துணிகள் நான் தைப்பேன். அது என்னன்னா, பிரைடல் பிரைடல் ப்ளவுஸ்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டிச் போட்டுமே நான் லாக் போடுவேன். ஓவர்லாக் போடுவேன். ஏன்னா, அப்படி போட்டா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பொட்டிக்கோட ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பொட்டிக்கா தைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு டிசைன் வைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டிச் முடிச்ச உடனே அயர்ன் பண்ணணும். அடுத்த ஒரு ஸ்டிச் திருப்புன உடனே அயர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓவர்லாக் போடணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஸ்டிச்ச போடணும். அப்போ ஒரு ப்ளவுஸுக்கே வந்து ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ், 2 ப்ளவுஸ் தான் தைக்கவே முடியுமே! அப்போ அவங்க ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 2 ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா, அப்போ 10 ப்ளவுஸுக்கான அமௌண்ட்டையும் அவங்க 2 ப்ளவுஸ்ல தான் எடுத்தாகணும். அதனால தான் வந்து ஒரு பொட்டிக்ல வந்து அதிகமான சார்ஜ் பண்றாங்க. ஒரு பொட்டிக்குக்கும், ஒரு டெய்லரிங் ஷாப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இதுதான். அவங்க ஒரு ப்ளவுஸையே பார்த்து, பார்த்து தைப்பாங்க. இதுதான் விஷயமே. நான் வந்து ஒரு நாளைக்கு இவ்ளோ ப்ளவுஸ் தைக்கிறேன். ஆனா, எனக்கு இவ்ளோ தான் வருது. ஆனா, பொட்டிக்ல இந்த ப்ளவுஸுக்கு இவ்ளோ வாங்குறாங்க. அதையும் அவங்க குடுக்குறாங்கன்னா, அதோட ஃபினிஷிங் வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா, அதோட ஃபினிஷிங்க நீங்க குடுத்து பழகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, சைடு 2மே ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி ஜாயின் பண்ணும்போது, நம்ம மார்க் பண்ண அளவு என்னவோ, அது 2மே வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட, அதாவது செஸ்ட்டோட பகுதி கிட்ட, அதுக்கப்புறம் ஹிப் ஷேப் கிட்ட, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் குடுக்குற இடத்துக்கிட்ட கரெக்ட்டா வருதான்னு நீங்க மார்க் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலயும் என்னோட மார்க்கிங் இருக்கும். அது எவ்வளோ நம்ம மார்க்கிங் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோமோ, அந்த இடத்துல தான் தையலும் போடுவோம். அப்படி போடும்போது நமக்கு அது எல்லாமே கரெக்ட்டா வந்துரும். அப்படி இல்லைன்னா கூட ஜஸ்ட் ஒரு சின்ன ஷேப் புடிச்சுட்டோம்னா நமக்கு வந்துரும். ப்ளவுஸோட கிரிட்டிக்கல் இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா, ப்ளவுஸ்ல வந்து உள்ள எல்லா ஸ்டிச்சஸுமே உள்ள போக ஆரம்பிச்சுரும். அதனால நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா, சுடிய பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. லைட்டா புடிச்சாவே நமக்கு ஷேப் வந்துரும். மெயினா ஷேப்புக்காக தான் நம்மகிட்ட சுடி குடுக்குறதே. ஓகேங்களா? ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, சைடு எல்லாத்தையும் அடிச்சாச்சு. இப்ப வந்து கீழ வந்து தையல் போட வேண்டியது தான். ஆ ஸோ, இப்ப
இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு அடிக்கிறேன். அ கீழ வந்து மடிச்சு அடிக்கிறேன். கீழ ஆல்ரெடி கரப்பகுதி இருக்கிறதுனால, கீழ வந்து ஒரு மடிப்பு மடிச்சா போதும். அ இப்போ வந்து கம்ப்ளீட்டா இதா சுடி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சுடியில வந்து சைட வந்து நீட்டா கட் பண்ணிட்டு, ஓவர்லாக் போட்டுட்டு, திருப்பி அயர்ன் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு நாட் வேணும்னா எக்ஸ்ட்ராவா நாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சு குடுத்துரலாம். இப்போ கொஞ்சம் கிராண்டான, காஸ்ட்லியான காட்டன் கிளாத்ஸ் இப்போ வந்து ரூ. 1000க்கு சுடிதார் குடுக்குறாங்கன்னா, அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பா அத போட்டு அது உடனே ஓவர்லாக்லாம் போட்டுருவேன். நீட்டா அயர்ன் பண்ணி குடுத்துருவேன். அப்படி குடுக்கும்போது தான் நம்ம கேட்குற அமௌண்ட் குடுப்பாங்க. அவங்களுக்கும் நல்லா நீட்டா குடுத்துருக்காங்க. அந்த பிரசன்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி தைச்சாலும் திருப்பி அயர்ன் பண்ணி குடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லுக் கிடைக்கும். பார்த்த உடனேயே அது ஃபிட் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு நெனப்பு அவங்களுக்கு வரணும். அப்பதான் உங்ககிட்ட